guys, welcome back to our GRM Kings. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தீம் பார்க் டைகூன் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த இடத்துல கேன்டீன்லாம் செட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஷாப்பு அங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நம்ம வாட்ரு அதாவது ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கோம். இந்த சைடு நம்ம ரைடு இருக்கும், இந்த சைடு இன்னொரு ரைடு இருக்கும். இங்கே வந்தால் ஸ்விம்மிங் பூலு. இப்போதைக்கு யாரும் வரல, நம்மளுக்கு மட்டும் கட்டியிருக்காங்க கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு உள்ள லைட்லாம் வச்சு. சரி, இப்போ நம்ம மேலே போயிடலாம். ஐயோ இது வேறு. சரி, நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம அதுக்கடுத்து இங்கே ஒன்று இருக்குது மேலே போயிட்டு வர்ற மாதிரி. அதுக்கடுத்து இங்கே ஒரு 2 ரைடு இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமானது இங்கே ஒரு குதிரை மாதிரி ஒன்று போகும் கைஸ். அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது, வேறு எதுவும் இல்லை. ரோலர் கோஸ்டர் இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், மேலே இங்கேயும் ஒரு கேன்டீன் வச்சுருக்கோம். இல்லைங்க, இங்கே ஹைலைட்டு என்னென்னா கீழே, அதாவது கீழே இருந்தால் அது கீழேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டு மேலே போகும். அது நல்லாயிருக்கும். அதனால தான் அப்படி வச்சுருக்கேன். சரி, நம்ம இப்போ வேறு நம்ம இப்போதைக்கு நம்ம இவ்வளோ தான் கட்டியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம இன்னும் நிறையா கட்டுவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பிக்கஸ்ட்டு கேன்டீன் கட்ட போகிறோம். அதுக்கடுத்து ஒரு கார் பார்க்கிங் கட்ட போகிறோம். கார் பார்க்கிங்கில் நீங்கள் நினைப்பீங்க வண்டியில் வரோன்னு, அது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நம்மளே வண்டியை செட் பண்ணணும். சரி, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இடத்த செலக்ட் பண்ணணும். அதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். சரி, க்ளீன் பண்ணியாச்சு. சரி, இப்போது நம்ம இடத்த பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதில் இங்கே வரைக்கும் இந்த லைட், இந்த கடைசியாக இந்த கோடு வரைக்கும் இல்லைங்க, அங்கே கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு வாலை டெலீட் பண்ணி விட்டுக்கிடுவோம். இங்கே இருக்க வாலெல்லாம் டெலீட் பண்ணுவோம். நம்ம எல்லா வாலையும் டெலீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடம் ஓகேவா? இந்த இடம் நம்ம பிளாட்ஃபார்ம் போடணும். நாங்கள் போடுவோம். இது கொஞ்சம் பிக் ப்ராசஸ் தான், ஏன்னா நம்ம ரொம்ப போட வேண்டியது இருக்குது. பரவாயில்ல. இந்த இடம் நம்மளுக்கு எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் தான். இப்போ நம்ம கார் பார்க்கிங் முடிச்சிட்டோம். இந்த இடத்துல காரு நம்ம அந்த காம்பவுண்டு பின்னாடி கொஞ்சம் ரொம்ப போயிடக்கூடாதுன்னு வச்சுருக்கோம் அப்படி. சரி, இப்போ நம்ம காரை போய் தேடணும். இல்லைங்க, இது வேறு. நம்ம காரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முன்னாடி இருக்க ஒரு வெஹிக்கிள் கார், இது நம்ம வைப்போம். வைக்க முடியல. கீழே அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குல்ல, அது இருக்கிறதுனால அந்த ப்ளே இருக்கிறதுனால வைக்க முடியலை. சரி, நம்ம கொஞ்சம் டெலீட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் கார் வைக்கலாம். இங்கே தான் இருக்கும். ஐயோ, இது இல்லை. ப்ராப்ஸ் இதில் தான் இங்கே தான் எங்கேயோ இருக்கும். போய் இங்கே தானே எங்கேயோ இருந்துச்சு காய்ஸ். இங்கே தான் எங்கேயோ இருக்கும். இங்கே இருக்குது. வெஹிக்கிள் கார் செலக்ட் பண்ணியாச்சு. 1 2 3 4 5. இப்போ நம்ம இந்த இடத்துல கார் மட்டும் இல்லாமல் ட்ரக்கு வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ட்ரக்கு கொஞ்சம் பெருசாக, அதனால் 2 பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிடுவோம். சரி, இப்போ நம்ம போய் அந்த ட்ரக்கை போய் பார்ப்போம். அதுக்கு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. இங்கேயா? இங்கே தானே? இங்கே இருக்குது. வெஹிக்கிள் ட்ரக் 1 கரெக்டாக. ஐயோ, 2. இந்த முன்னாடி எல்லாமே ஓகே தான். சரி, ஓகே. ஆனால் எனக்கு என்னமோ இந்த முன்னாடி இருக்க பிளாட்ஃபார்ம் மட்டும் ஒரு மாதிரியே இருக்குன்னு தோணுது. சரி, இருக்கட்டும். இப்போ நம்ம லைட்லாம் செட் பண்ணுவோம். லைட் செட் பண்ணு. ஐயா,
1 2 3 அப்படியே அங்கே இது அங்கே ஒன்று. ஓ ஐயோ, நம்ம அந்த இடத்த வாங்கலை guys. அதனால் அந்த இடம் இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுக்க முடியாது. நம்ம இதை டெலீட் பண்ணிக்கிடுவோம், கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா, லைட்லாம் வச்சிட்டோம். லைட்டு வச்சாச்சு. இப்போது அதாவது இல்லைங்க, இங்கே கோடு போட்டுக்கலாம். இங்கே இந்த இலையை வச்சுக்கிடுவோம். இந்த இடம் இது வந்து பிக் கேன்டீன் நம்ம கேட்டுறோன்னு சொன்னோம்ல, இங்கேருந்து நல்லா இடம் பார்த்துக்கோங்க. இங்கே வரைக்கும் இலை. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இங்கே வரைக்கும் இருக்குது, அங்கேருந்து அங்கே வரைக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஃப்ளோர் போடும், அதாவது இந்த ஃப்ளோர் தான். சரி, நம்ம ஃப்ளோர் போட்டு சைடில் ஃபுல் அந்த கிராஸ் மாதிரி வச்சு லைட்லாம் வச்சுட்டோம். இப்போ அங்கே போகணுன்னா நம்ம ஒரு ரூட்டை செட் பண்ணணும். அதனால இங்கே டெலீட் பண்ணி இல்லைங்க, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போடுவோம். இது வேறு, இந்த லைட்டையும் டெலீட் பண்ணிக்கிட்டோம். சரி, நம்ம போட ஆரம்பிச்சிருவோம். நம்ம சேனல் 74 சப்ஸ்கிரைபர். நம்ம கூடிய சீக்கிரத்தில் 100 அழிக்கணும். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து இந்த தீம் பார்க் டைக்கூன் போடுவோம். நீங்கள் கமெண்டில் ஐ திங்க் இதோட தீம் பார்க் டைக்கூனை நான் நிறுத்தணுன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிடுவேன்னு சொல்கிறேன். யாருக்காச்சும் தீம் பார்க் டைக்கூன் வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்கப்புறம் கொஞ்சம் பார்ட் 3 போட முடியுமான்னு கேட்டால் உங்களுக்காகவே நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த செகண்டே நம்ம போட்டுடலாம். சரி, நம்ம பீட்சா வச்சாச்சு. ஐஸ்கிரீம் வச்சுருவோம். ஐஸ்கிரீம் ஸ்டால். இப்போ வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அந்த ஸ்டால் வச்சுருவோம். அதுக்கடுத்து இந்த ஹாட் சூஷியா ஏதோ ஒன்று ஸ்லூஷி ஸ்டால். இப்போ ஹாட் ட்ரிங்க்ஸ், காஃபி. சரி, இப்போது நம்ம இவ்வளோ ஸ்டால்ஸ் வச்சுருக்கோம். உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒன்று ரெடி பண்ணணும். அது சரி எங்கே இருக்குதுன்னு வர தெரியலை. ஐயோ, இங்கே தானே எங்கேயாச்சும் இருக்கும். ஐயோ, இங்கே இருக்குது. எனக்கு என்ன தெரிஞ்சு உங்களுக்கு செகண்ட் வேணுமா ஃபோர்த்து வேணுமா? ரெண்டுமே 40 ரூபா தான். எது நல்லாயிருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இது தான் நல்லாயிருக்கும். இந்த ஃபோர்த்து நம்ம இதே வைப்போம். ஏன்னா மழை வந்தால் கூட அப்படியே மேலெலாம் படாமல் இருக்கும். அதனால் இதுவே வச்சுருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் இன்னொன்று இருக்குது. நம்ம ஒன்று வைக்க போகிறது இல்லைங்க, நிறைய வைக்க போகிறோம். நீங்களே நினைப்பீங்க இது உனக்கே ஓவர இல்லையான்னு. எனக்கு புரியுது. ஆனால் இது வச்சுக்கிடுவோம். அப்போ தானே கொஞ்சம் இவ்வளோ பெரிய கேண்டீனான்னு கொஞ்சம் இல்லை ஒன்று வாயை பழப்பாங்க. சரி, நம்ம இங்கே நிறைய இது வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குப்பையெல்லாம் அங்கே இங்கேன்னு போடுவாங்க. நம்ம ட்ராஷ் கேனும் அப்படியே வைக்கிறது நல்லது. என்னங்க ட்ராஷ் கேன் 1 2 இது ஒன்று இங்கே வச்சுருவோம். வேறு எங்கெல்லாம் வைக்க? சரிங்க, இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும். இது வேறு. இங்கே ஒன்று வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து இங்கே வேண்டாம், வேறு எங்கேயாச்சும் வைப்போம். இந்த முக்கில் ஒன்று வச்சா கரெக்டாக இருக்கும். இங்கே ஒன்று வச்சுக்கிடுவோம். வேறு இங்கே வச்சிடலாம். இன்னொன்று 1 2 3 4 இங்கே வச்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து கொடுத்தா மட்டும் பத்தாது. நம்ம வேறு இடத்துல இருந்து கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும். சரி, நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளோட கேண்டீன் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, கேண்டீன் நல்லாவே ஓடுது. ஃபஸ்ட்டு இல்லைங்க, கஸ்டம் ஸ்டால்ஸ் இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்குது. சரி விடுங்க, எல்லாமே ஓகேவா போகுது. பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா அங்கேருந்து அங்கே பக்கத்தில் போகிற அங்கே மட்டும் வந்துக்கிட்டு இருக்க முடியாது. சரி, இங்கே நிறைய கூட்டம் இருக்குது. இங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கேன்.
இங்கே பாருங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வராங்க இந்த கேண்டீனுக்கு. இன்னொரு கேண்டீனுக்கும் அப்படியே போனால் ஐயோ இது வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வர்றவங்களுக்கு மண்டையிலேயே தட்டும். அதனால் அதை நம்ம எடுத்துருவோம். கீழே பிளாட்ஃபார்மும் அப்படியே போயிடுச்சு. சரி அதான் அந்த பிளாட்ஃபார்மை நம்ம போட்டுக்கிடுவோம். வேறு எங்கே வைக்கலாம் சரியாகவே தெரியல. இந்த 2வது இடத்துல என்னங்க வச்சு பார்ப்போம். இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமா? போகிறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குமே. இந்த இடம் கரெக்டாக இருக்குமா வச்சு பார்ப்போம். ஐயோ அங்கே ஒரு கடையும் ஒரு அது மேலே இடிச்சுட்டு போயிடக்கூடாது. சரி நில்லுங்க. நம்ம காஃபி 3வது இடத்துல இருந்து போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம இந்த இடத்துல வந்து போடும் 2 3வது கரெக்டாக இங்கே போட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம அங்கே போகணும். அதாவது கீழேருந்து அந்த இடத்துலையே போகிறோம். ஏன்னா கீழே போகிறவங்களுக்குலாம் போர் அடிக்கும்ல. அதனால அப்படியே நம்ம மேலே பிளாட்ஃபார்ம் போடுவோம் நம்ம பொறுமையாக. இன்னும் இங்கேருந்து கனெக்ட் மேலே 1 ஐயோ இது வேறு மேலே வா கொஞ்சம் இது கரெக்டு. அப்போ இப்படியே போடுவோம். போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வேலையை முடிக்க முடியும். இது வேறு கடுப்பு ஏற்றுது. ஒழுங்காக வந்து தொலைய மாட்டிக்கே. நம்ம தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. சரி போடுவோம். சரி கைஸ் நம்ம வந்து இப்போ போட்டு முடிச்சிட்டோம். அங்கேருந்து இறக்கிட்டோம். அதுக்கடுத்து அந்த இடத்துலையே ஒரு ரைடு வச்சுருக்கோம். இந்த கேலக்ஸி ரைடு இருக்கா, அது அந்த இடத்துலையே வச்சுருக்கோம். சரி கைஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.